எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விளாக் பார்த்திங்க அப்படின்னா மிட் மார்னிங் டைம்லேருந்து எடுத்த விளாக் தான். காலையில் வந்து குக்கிங் கொஞ்சம் அவசரமாக இருந்ததுனால வந்து விளாக் எதுவும் எடுக்க முடியல. எந்திரிச்சதும் கொஞ்சம் லேட்டு தான். எங்கள் வீட்டுக்காரரை அனுப்புனதுக்கப்புறம் தான் வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா என் பையன் வந்து சாப்பாடு ஊட்டினேன். அவனும் வந்து தூங்கிட்டான். நானும் வந்து சாப்பிட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஹாலை வந்து டெய்லியுமே வந்து மாப்பு போட்டுருவேன். ஏன்னா வந்து ஹாலில் தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. என் பையன் வந்து கீழே ஏதாவது சிந்திட்டான் அப்படின்னா வந்து அதை வந்து தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படிங்கிறனால வந்து டெய்லியுமே வந்து மாப்பு போட்டுருவேன். மாப்பெல்லாம் ஹாலுக்கு போட்டதுக்கப்புறம் டெய்லி என் பையனோட ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன். எங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா வந்து இப்போ வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் கையில் துவைக்கிறனால வந்து அதிகமாக துணி சேராமல் வந்து டெய்லி வந்து என் பையனோடது மட்டும் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அவனு தான் வந்து அதிகமாக வந்து துணி சேரும். அதனால் அவனது டெய்லி வந்து துவைச்சி போட்டுருவேன். பாத்திரம் வந்து சிங்கில் கொஞ்சம் நிறையாவே போட்டு வச்சுருந்தேன். நைட்டு கழுவிட்டு தான் வந்து தூங்கினேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. சரி டக்குன்னு வந்து சீக்கிரம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிகிட்டே வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற சிங்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. அதனால் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கிறனால வந்து ஃபோன் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கழுவினேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் கழுவ முடியும். இல்லை அப்படின்னா ஃபோன் பேசிகிட்டே கழுவினோம் அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கில் வச்சுருக்க பைப்பும் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமெல்லாம் வந்து கழுவ முடியாது. அதனால் வந்து பொறுமையாக தான் வந்து கழுவணும். நம்ம அவசரத்துக்கு வந்து கழுவணும் அப்படின்னா செட் ஆகாது. அதனால் வந்து எப்போ பாத்திரம் கழுவினாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் கழுவுறது. என் பையன் பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே இல்லை. சரி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். எந்திரிச்சாலும் வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அவன் எந்திரிக்கலை. சரின்னு சொல்லிட்டு வெளியே நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. தலையையும் வந்து நல்லா காய வச்சுக்கிட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட வந்துட்டார். அவனும் வந்து கரெக்டாக எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் பிளேட்டில் வச்சுருந்தாரு. அதை எடுத்து எடுத்து சாப்பிட்ருந்தான். ஒயிட் ரைஸ்னால் நல்லா சாப்பிட்றான். அதே வந்து ரசம் பருப்பு வந்து பிணைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறான். அன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சிறுகீரை வந்து சந்தையில் வாங்கியிருந்தேன். அதை வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி ரசமும் தயிரும் வந்து வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி வந்து சீக்கிரமாக சாப்பிட்டோம். வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என் பையனும் பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து தவழ்ந்துட்டு போயிட்டுருந்தான். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு ரிட்டன் வந்து விட்டுட்டு அவர் வந்து கம்பெனிக்கு போயிட்டார். வீட்டுக்கு வந்ததும் அவ்வளோக்கா எந்த வேலையுமே இல்லை. மதிய டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பேன். அவன் காலையில் எழுந்திரிச்சிருந்தா காலையில் வந்து குளிக்க வச்சுருவேன். காலையில் வந்து ரொம்ப நேரம் தூங்கினனால மதியம் வந்து கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் வந்து அவனுக்கு குளிக்க வச்சேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா பைப்பில் தண்ணி வந்து நல்லா சூடாகவே வரும். அதனால் வந்து குளிக்க வச்சுட்டு பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஈவினிங் டைம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல் விட்டு போவாங்க. அவனும் வந்து அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதனாலேயே வெளியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து வழக்கம் போல் தூங்கிட்டான். நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் எந்திரிச்சு. திடீர்னு வந்து முழிப்பு வந்துடுச்சு. ஏன்னா வந்து பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சதும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து கோதுமை ரொட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அவன் ஒரு 7:30 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவான். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா பால்காரும் வந்துட்டார். பால் வந்து வாங்கி வச்சுட்டேன். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டார்.
கோதுமை ரொட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு 4, 5 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரங்க காலையில் வந்து பழைய சாப்பாடு தான் சாப்பிட்டு போவார். ஏன்னா வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படி சாப்பிட்டு போனால் தான் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காகவே வந்து சாதம் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலையில் தயிர் ஊற்றி கலக்கி குடிச்சிட்டா நல்லாயிருக்கும். மதியம் வந்து சாப்பிட்ட பாத்திரம் சிங்கில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து நானும் அவனும் வந்து மதியம் தூங்கிட்டோம். அதனால் வந்து அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கும்போதே அவனும் வந்து கரெக்டாக எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததும் ரொட்டி சுட்டு சாப்பிட்டு என் பையனுக்கும் ஊட்டி விட்டு வழக்கம் போல் 12 மணிக்கு வந்து தூங்கிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.